வணக்கம் உறவுகளே. இப்போ நவம்பர் மாதம் ஆச்சு. கேரளத்தில் நல்ல வெயில் அடிக்க தொடங்கிட்டு இந்த டைமில் ஆற்றுல போய் குளிக்க போகிறது, துணி துவைக்க போகிறது, அதெல்லாம் இங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நவம்பர் ஒரு 5ஆந்தேதி 6ஆந்தேதி வரைக்கும் பயங்கர தண்ணி தான் ஆற்றுல போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பக்கமே போக முடியல. இன்றைக்கி கொஞ்சம் நல்ல வெயில் இருக்கிறதுனால காலையிலே போய் ஆற்றுல போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு போகக்கூடிய ஒரு போக்கு தான். பாருங்கள், சுற்றிலும் காடு, அடர்ந்த காடு. இந்த அடர்ந்த காட்டிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடியதான் அந்த தண்ணி. இந்த தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும், குடிக்கலாம், எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம். அந்த அளவிற்கு மிகவும் சுத்தமான தண்ணீர் தான் இங்கேருந்து வர்றது. காடுகள் உற்பத்தி ஆகி வரக்கூடியது. அதனால் இதில் அசுத்தம்னு சொல்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. பாருங்கள், நம்ம இப்போ நடந்து போகக்கூடிய பாதை இது ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். இதோடைய கால்நடை ரெண்டாவது இதில் ஜீப்பெல்லாம் கொண்டு மணலெல்லாம் அள்ளுவாங்க. அதுக்கு தான் அந்த பெரிய பாடுகள்லாம் தெரியுது. இந்த பாருங்கள், இது நம்ம நடந்து போகிறத பாருங்கள். ஆளுங்க நடக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு காலடி பாதை மட்டும் கிடையாது. இப்போ இது இந்த ஏரியாவில் மணல் பார்த்துக்கோங்க. இந்த ஆற்று தண்ணி இங்கே வரைக்கும் வருது. இந்த ஏரியாவெல்லாம் தண்ணி கிடந்தது தான் மழைக்காலங்களில். இப்போ வெயிலானதுனால தண்ணீர் குறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஆறு உங்களுக்கு இதெல்லாம் தண்ணி கிடந்த இடம் தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறுன்னு பாருங்கள். நம்ம தண்ணி குறைஞ்சதுனால தான் இந்த இடங்களெல்லாம் மணலும் கற்களும் நிறைந்ததாக காணப்படுது. பார்க்கல இந்த கற்களெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு உருண்டையாக எல்லா கற்களும் செதுக்கப்பட்டவை போல் காணப்படும். ஏன்னா இந்த ஆற்றில் பல கிலோமீட்டர் மலைகள்லேருந்து அடித்து வரப்பட்ட கற்கள். இந்த கற்கள் உருமாறி ஒவ்வொரு கற்களும் பாலிஷ் பண்ணது மாதிரி அழகாக இருக்கும். இந்த கற்களை எப்பொழுதுமே அடுக்கி விளாடும். தண்ணீரை பாருங்கள், அப்படி பால் போல் அப்படி வெள்ளையாக மின்னுது பாருங்கள். இந்த சூரிய ஒளியில் இந்த தண்ணீர் மின்னணும்னா அந்த அளவுக்கு இந்த தண்ணீர் தெளிவாக இருக்கிறதுனால அந்த தண்ணீர் மின்னுது. தெளிஞ்ச தண்ணீர் அல்லது தெளிவான தண்ணீர் மட்டும்தான் சூரிய ஒளியில் மின்னும். பாக்கி கலங்கி போச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்லாம் கிடைக்காது. இந்த கற்களை நாங்கள் அடுக்கி வச்சு நல்லா விளாடுவோம், நல்லாயிருக்கும். இதில் குளிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இறங்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பயங்கர கூலிங்காக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினோம்னா அடுத்து இங்கேருந்து இறங்கி வெளியில் போகிறதுக்கே தோணாது. அந்த அளவிற்கு நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தண்ணி. எவ்வளோ பெரிய உடம்பு தானே உடம்புல இருந்தாலும் இங்கே அது மாறிடும். அப்படிங்கிறது தான் அந்த ஆற்று தண்ணியில் குளிக்கிறதுக்குள்ள முக்கியத்துவம்.